நீங்க சினிமால ரொம்ப நாளா நாடகம் சினிமா 79ல இருந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் 72ல இருந்து நான் சினிமால இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சினிமால நடிச்சது, அப்புறம் சினிமா ப்ரொடியூஸ் பண்றது, உங்களுடைய பையன் சினிமாவில் நடிக்கிறது நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த திரைத்துறையை ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்கீங்க. இந்த ஒரு கேள்வி கேட்கறது வந்து, தமிழ் திரையுலகம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திடம் இப்படி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. திரைப்பட குடும்பத்தை சேர்ந்தவராக இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு, சினிமாங்கிறதுக்குள்ள பாலிடிக்ஸ் வந்துருச்சு. சினிமாக்காரங்க ஜெனரலா எப்படின்னா, முதல்ல எந்த முதலமைச்சர் வந்தாலுமே ஒரு பாராட்டு விழா நடத்தி சினிமாக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையில செய்வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா போய் நீ எனக்கு பிடிச்சவன் தான் இந்த சினிமா துறையில இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே, ஐ திங்க் 2006 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் வந்து பொலிட்டிக்கலைஸ் ஆகி வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சார்ந்தால்தான் நமக்கு நடக்கும், இதை சார்ந்தால்தான் நடக்குங்கிற மாதிரி வந்தது. இப்போ நீங்க கேட்கறது வந்து திரு ஸ்டாலின் பையனும் அழகிரி அவர்கள் பையனும், நான் என்ன சொல்றேன், சன் டிவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுல அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உழைப்பால உயர்ந்தவர்கள். சன் டிவி இஸ் த ஒன்லி சேனல். அது வந்து டோட்டலாக வந்து பை குவாலிட்டி முன்னுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு நீங்க 10 வருஷம் கழிச்சு ஓடிட்டு நான் சன் டிவியை தாண்டணும்னா முடியாது. ஏன்னா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ரிஸ்க் இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மேல இன்னொருத்தர் பேர் வாங்க முடியாது எலக்ட்ரிக் இதுல கண்டுபிடிக்கிச்சு. அந்த மாதிரி தான் சன் டிவி. ஆனால் அது வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் சொல்றாங்களே ஒழிய, ஆனால் சன் டிவி நியூஸ்ல மட்டும்தான் முதலமைச்சர் கருணாநிதினு சொல்லுவாங்க. பாக்கி டிவில எல்லாம் முதலமைச்சர் கலைஞர்னு சொல்லுவாங்க. சன் டிவில தான் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சேனல் மட்டும்தான் ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது 100% இருக்கு. அது வந்து கட்சிக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு அவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருக்கலாம். பட் when you observe ஒருத்தருடைய வின்னிங்க்கு எது காரணம்னு பார்த்தா, அந்த கலாநிதி மாறன்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய எக்ஸ்ட்ராடனரியான உழைப்பு, மூளை, அதை நம்ம மறுக்க முடியாது. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால சன் டிவி இதுல கொண்டுறக்கூடாது. அவரும் வந்து ஒரு சேனல் 19 சேனல் நடத்துறோம், எந்த சேனல்ல வேணா டப் பண்ணி போட உரிமை இருக்கும்போது அவங்களுக்கு படம் எடுக்கிறது என்ன பெரிய விஷயம். சன் டிவி எடுத்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் எந்திரங்கிறது இவ்வளவு பெருசா போச்சு. இல்லைன்னா எந்திரன் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஒரு ஐ ரோபோட்ங்கிற ஒரு படம் நான் 90லேயே அந்த ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். அது சினிமாவா வரும்போது ஏற்கனவே அந்த சினிமால பண்ணின எஃபெக்ட்ஸ் எடுத்து அப்படியே வச்சதுனால செலவு குறைச்சல். புதுசா எஃபெக்ட்ஸ் பண்ணணும்னா செலவு ஜாஸ்தி. ஏற்கனவே அந்த எஃபெக்ட்ஸ்ல தலையை மட்டும் மாத்துறதுன்னா அது செலவு குறைச்சல்ங்கிற ஒரு காரணத்தால ஏற்கனவே அந்த பல எஃபெக்ட்ஸை எடுத்து வச்சதுனால அது இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களுக்கு பார்த்த மாதிரி இருந்தது. பக்கத்து சீட்ல கூட ரஜினி உட்கார்ந்துருக்காருங்கிற எஃபெக்டை கிரியேட் பண்ணது அந்த அவ்வளவு ரஜினி வந்துட்டார். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ரஜினியை பார்த்து வந்துருச்சு. அதனால அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு 2 பேர் வர்றதுனால சினிமா தொழில் மாறிடும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சினிமாவே ஒரு சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலகட்டம். எப்பப்ப நீங்க சினிமால நடிக்கிறதுக்கு காஸ்டியூமே வாங்க வேண்டாம். ஒரு அண்டர்வேர் போட்ட அண்டர்வேரு, ஒரு அழுக்கு பீடி, ஒரு குவார்டர் பாட்டில் இருந்ததுன்னா 4 பசங்களை மதுரை பக்கம் காமிச்சு ஒரு கத்தியை வச்சுட்டா சினிமா எடுத்துடலாம் நினைக்கிறாங்க. அது சினிமா இல்ல. சினிமா இப்ப என் பையனை வச்சு செகண்ட் பிலிம் எடுத்திருக்கேன். இட் இஸ் அபவுட் மெர்சி ஃபீலிங், சிட்டி சப்ஜெக்ட் தான், எவ்வளவு விஷயம். ஆனால் தமிழ் சினிமா என்பதே ரொம்ப சின்ன சதுரம். தாய்ப்பாசம், அம்மாவை திட்டினாதான் நம்ம கோவம் வரும், பொண்டாட்டி திட்டினா நம்மளும் சேர்ந்து திட்டிடுவோம் சினிமாலேயே பாத்தீங்கன்னா. அதனால பல விஷயங்கள் இருக்கு. அதனால இது அவங்க ஃபேமிலி மட்டும் வந்தது மட்டும் காரணம் இல்லை. படங்களுடைய தரம் குறைஞ்சு போச்சு. இங்கிலீஷ் படத்தையே திருப்பி எடுத்துட்டு நமக்கு ஆஸ்கார் கிடைக்கலையா? ஏற்கனவே ஆஸ்கார் தான் வந்த படத்தை தானே பார்த்து எடுக்கிறோம். எப்படி அது 2 தடவை கொடுப்பாங்க? ஆஸ்கார் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆங்கில படங்களுக்கு இணையாகத்தான் எடுக்க சொன்னாங்களே தவிர ஆங்கில படத்தையே யாரும் எடுக்க சொன்னது? நான் அப்படிதான் எடுத்தேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு செல்லுலாருங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே நாம வந்து வேகம்னு எடுத்தேன். அதே சமயத்துல 2-3 பேர் அந்த சிடி பார்த்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா எடுத்ததுல நம்ம வந்து மேக்சிமம் அது அப்படியே அதே குவாலிட்டியோட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது தமிழ் படத்துல இல்லாத ஒரு ஃபேக்டர் வச்சோம். முன்பின் தெரியாத ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹீரோ உதவி செய்யற மாதிரி கதை. அது இனி வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அப்ரிஷியேட் பண்ணப்படுது.
தியேட்டரை விட சன் டிவில வரும்போது தான் அதுக்கு ரீச் ஜாஸ்தி. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைட் இஸ் ரைட், சக்சஸ் இஸ் ஃபார்முலா, அதான் சினிமா. அதனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே ஒரு எவல்யூஷனரி ஒரு சேஞ்ச் வரும். எகிப்துல சேஞ்ச் வரலையா, சூடான்ல வரலையா, ஏன் தமிழ் சினிமால வராது? வரும். அதனால அழகிரி பையனோ ஸ்டாலின் பையனோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், எல்லாரும் ஓடட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கட்டும். ஆனால் மத்த ஓடுறவங்கால யாருமே வெட்டி விடாத பார்த்துக்கணும்.